தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் புதியதாக 10,000 பேருக்கு முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் உதவித்தொகை வழங்கும் விழா தட்டாஞ்சாவடி மார்க்கெட் கமிட்டி மைதானத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை ஆணையை வழங்கி திட்டத்தை தொடங்கி வைத்தார். முதல்வர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, தற்போது 1,81,616 பயனாளிகள் முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் ஓய்வூதியம் பெறுகின்றனர். புதியதாக சேர்க்கப்பட்ட 10,000 பேருக்கும் அக்டோபர் முதல் உதவித்தொகை வழங்கப்படும். மேலும் காத்திருக்கும் 5,000 பேருக்கும் 1 மாதத்திற்குள் உதவித்தொகை வழங்கப்படும். இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து 36,000 பேருக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. அரசு துறைகளில் 4,500 பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. மேலும் 3 மாதங்களில் 1,000க்கும் மேல் நிரப்பப்படும். இலவச அரிசி விரைவில் 3 மாதங்கள் சேர்த்து வழங்கப்படும். 1,00,000 மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு பெண்கள் உரிமை தொகை மற்றும் கூடுதலாக ரூபாய் 2,500 நவம்பர் மாதம் முதல் வழங்கப்படும். சொன்னதையும் சொல்லாததையும் நிறைவேற்றும் அரசு நம்முடைய அரசு என முதலமைச்சர் வலியுறுத்தினார். தொடர்ந்து மாதம் 2,500 ரூபாய் முதியோர் உதவித்தொகை பெறும் 61 வயது பெறும் பயனாளிகள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பயன்பெறும் பெண் குழந்தைகளுக்கு தொடர்ந்து குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகள் மட்டும் உள்ள பெண் குழந்தைகளுக்கு வங்கி கணக்கில் 30,000 ரூபாய் செலுத்தப்படுகிறது. முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் வார்டு, அய்யனார் நகர், சந்திரசேகர் வீதியில் மழைக்காலங்களில் நீர் தேங்கி பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர். இப்பிரச்சனையை அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமியிடம் முன்வைத்தனர். இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினரின் முயற்சியின் காரணமாக ஆதி திராவிட நலத்துறை சார்பில் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது மழைக்காலங்களில் நீர் எளிதாக வெளியேறி பெரிய வாய்க்காலில் கலக்குமாறு வாய்க்கால் வடிவமைப்பை சரியாக அமைக்க அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கத்திடம் 2ஆம் கட்ட காங்கிரஸ் தலைவர்கள் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். அந்த மனுவில் இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் தலைமை தாங்க வேண்டும், தேர்தலுக்கான தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தை புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற வேண்டும், 20 தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கும் 10 தொகுதி கூட்டணிக்கும் என்ற உடன்பாடு எட்டப்பட வேண்டும், இல்லையென்றால் தனித்தே போட்டியிட வேண்டும், தற்போது உள்ள மாநில காங்கிரஸ் கமிட்டியினை கலைத்துவிட்டு புதிய கமிட்டியினை நியமிக்க வேண்டும், கட்சி தலைவர் தொகுதிக்கு சென்று ஆய்வு செய்து கமிட்டி அமைக்க வேண்டும், தேர்தல் கமிட்டிகளில் மாநில மாவட்ட நிர்வாகிகளை சேர்க்க வேண்டும். அடுத்த மாதம் ராகுல் காந்தியை சந்தித்து கோரிக்கை மனுவை அளிக்க உள்ளனர். கூட்டத்தில் பொதுச் செயலாளர்கள் மணவாளன், சிவசண்முகம்,
ரகுமான், வேல்முருகன், ஓபிசி தலைவர் கண்ணன், செயலாளர்கள் மூப்பா சரவணன், தங்கமணி, ரமேஷ், சரவணன், செல்வம், துரை, செல்வநாதன், புகழேந்தி, செல்வம், ரவிச்சந்திரன், மணிவண்ணன், சிறுபான்மை பிரிவு தலைவர் அசானா, தேவாதல், குலசேகரன், வட்டார தலைவர்கள், மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்ட காவல்துறை காவல் கண்காணிப்பாளர் சரவணன் உத்தரவின் பேரில் கஞ்சா, குட்கா தொடர்பாக நடத்தப்பட்ட சிறப்பு அதிரடி சோதனையில் கடந்த சில தினங்களாக மாவட்டம் முழுவதும் உள்ள பெட்டிக்கடை, மளிகை கடை மற்றும் வாகன தணிக்கை சோதனை நடத்தியதில் 6 குட்கா வழக்குகளும் 1 கஞ்சா வழக்கும் பதிவு செய்யப்பட்டு 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் 2 கிலோ கஞ்சா, 150 கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள், இருசக்கர வாகனம், கார் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் உதவி காவல் கண்காணிப்பாளர் ரவீந்திரகுமார் குப்தா மேற்பார்வையில் அரங்கண்டநல்லூர் ஆய்வாளர் பிரேம் ஆனந்த், உதவி ஆய்வாளர்கள் பாலசிங்கம், சண்முகம் மற்றும் காவலர்கள் தலைமையில் திருவெண்ணைநல்லூர் காவல் நிலையம் சார்பில் வாகன தணிக்கை நடைபெற்றது. இருவேல்பட்டு வேகத்தடை அருகே சோதனையில் சிக்கிய காரிலிருந்து தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் கார் ஓட்டியவர் புதுச்சேரி மாநிலம் பாகூர் ராஜேஸ்வரி நகரை சேர்ந்த கதிரவன் என தெரியவந்தது. இவர் பெங்களூரிலிருந்து குட்கா பொருட்களை கடத்தி வந்ததாக தெரியவர அவரிடமிருந்து 17 மூட்டைகளில் சுமார் 120 கிலோ எடை கொண்ட குட்கா கைப்பற்றப்பட்டு வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் இருவார தூய்மை திருவிழா செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. இதன் மூலம் சுத்தமான குடிநீர், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, தூய்மை பணி தொடர்பான நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து தவளக்குப்பம் பகுதியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தலைமையில் தனியார் பள்ளி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி தவளக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சரஸ்வதி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இப்பேரணியில் பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் மற்றும் HR ஸ்கொயர் நிறுவன துப்புரவு ஊழியர்களும் இப்பேரணியில் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் மற்றும் மணவெளி தொகுதி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வருவாய் ஆய்வாளர் பாலமுருகன், இளநிலை எழுத்தர் செழியன் ஆகியோர் செய்திருந்தனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாளை முன்னிட்டு நாடு முழுவதும் நடைபெற்று வரும் சேவை இருவாரம் சேவா பக்வாடா நிகழ்ச்சியின் 2ஆம் நாளாக கோட்டுச்சேரி கீழத்தெருவில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. பெண்கள் வலுவாக்கினால் நாடு வளமாகும் என்ற குறிக்கோளை முன்னிட்டு நடைபெற்ற இம்முகாமில் உள்ளூர் மக்களுக்கு பல்வேறு மருத்துவ ஆலோசனைகளும் சிகிச்சை வசதிகளும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இந்திராணி, மாலதி, சுமதி, மாலா செல்லப்பா, மாலா ஆகியோர் மேற்கொண்டனர். மக்கள் நலனை முன்னிறுத்தும் நோக்கில் நடைபெற்ற இம்மருத்துவ முகாமில் டாக்டர் விக்னேஸ்வரன் பங்கேற்று சேவையாற்றினார். அகில இந்திய NR காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொதுச் செயலாளர் ராகவேந்தர் பொதுமக்களுக்காக பல்வேறு சமூக சேவையில் ஈடுபட்டு நலத்திட்ட உதவிகளையும் செய்து வருகின்றார். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் நலன் காக்கும் வகையில் எதிர்வரும் மழைக்காலங்களில் இருந்து அவர்களை பாதுகாக்கும் நோக்கத்தோடு புதிய வகையான நவீன தொழில்நுட்பத்தோடு உருவாக்கப்பட்ட குடையை 50 பேருக்கு அன்பளித்தார். இதை வாங்கி அணிந்த தூய்மை பணியாளர்கள் மனம் நெகிழ்ந்து ராகவேந்தரை வாழ்த்தினர். இவரின் சேவையை கண்ட தொகுதி மக்களும் அவரை பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து தட்டாஞ்சாவடி பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வரும் ராகவேந்தருக்கு அப்பகுதியில் மக்கள் வரவேற்பு வழங்கி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கண்டமங்கலம் அருகே விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழி தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து 3 இடங்களில் இருசக்கர வாகனங்களை திருடி சென்ற மர்ம நபர்கள் 2 விலை உயர்ந்த வாகனங்களை மட்டும் திருடிக் கொண்டு ஒரு வாகனத்தை விட்டு சென்றுள்ளனர். இது அந்த பகுதியில் திருடப்பட்ட கடையில் உள்ள CCTVயில் பதிவாகி உள்ளது. அதன் அடிப்படையில் வழக்கு பதியப்பட்டு மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.
இதில் மருதூர் பகுதியைச் சேர்ந்த இளங்கோவன், கண்டமங்கலம் பகுதியைச் சேர்ந்த கதிர்வேல் மற்றும் மளிகை கடையில் பணிபுரியும் அகஸ்டியன் என்பவரது 3 வாகனங்கள் திருடப்பட்டுள்ளதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் இளங்கோவன் என்பவர் வாகனம் மட்டும் அருகில் உள்ள புதர்ச்செடியில் மறைத்து வைத்துவிட்டு மற்ற 2 விலை உயர்ந்த வாகனங்களை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். 4 வழி சாலையில் விளக்குகள் இருந்தபோதும் இப்படிப்பட்ட திருட்டு நடந்திருப்பது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கண்டமங்கலம் பகுதியில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் திருடப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். காவல்துறை மெத்தன போக்கு, இரவு ரோந்து பணியில் காவலர்கள் ஈடுபடுகிறார்களா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. இருசக்கர வாகனத்தை இழந்த நபர்கள் வாகனம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற குழப்பத்திலேயே உள்ளனர். புதுச்சேரி திருக்கனூரை சேர்ந்தவர் சங்கர். இவரை 2 மாதத்திற்கு முன் மொபைல் போனில் தொடர்பு கொண்ட பெண் பிரபல வங்கியிலிருந்து பேசுவதாகவும் குறைந்த வட்டியில் 50,000 முதல் 14 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்று தருவதாக கூறினார். அதனை நம்பிய சங்கர் கடன் பெற ஆதார், பாஸ்புக் உள்ளிட்ட ஆவணங்களை அனுப்பி வைத்தார். பெண் தொடர்பு கொண்ட அந்த பெண் 10 லட்சம் ரூபாய் கடன் பெற தகுதியுள்ளதாகவும் செயலாக்க கட்டணம் 71,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என கூறினார். அதனை சங்கர் பல தவணைகளில் செலுத்தியுள்ளார். அதன் பிறகு அந்த பெண்ணை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதுகுறித்து சங்கர் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் உத்தரவின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர். அதில் கிடைத்த தகவலின் பேரில் சென்னை ரெட் ஹில்ஸ் மற்றும் புழல் பகுதியில் நியூ கோல்டன் என்டர்பிரைசஸ் என்ற பெயரில் கால் சென்டர் நடத்தி குறைந்த வட்டிக்கு கடன் பெற்று தருவதாக கூறி மோசடி செய்து வருவது தெரிய வந்தது. அதன் பேரில் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான தனிப்படை போலீசார் சென்னைக்கு சென்று போலி கால் சென்டர் நடத்தி பலரிடம் மோசடி செய்த சென்னை வடகரை SS பாபா நகர் மகேஸ்வரன் மனைவி சசிகலா பொன் செல்வி, சென்னை புழல் சக்திவேல் நகர் செல்வகுமார் மனைவி முனிராதா ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 42 சிம் கார்டுகள், 17 மொபைல் போன்கள், 50 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இவர்கள் கடந்த ஓராண்டாக போலி கால் சென்டர் மூலம் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் பலரிடம் 2.5 கோடி ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்தது. இது தொடர்பாக புதுச்சேரியில் இதுவரை 50க்கும் மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளன. கைது செய்யப்பட்ட இருவரையும் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட இருவரும் மோசடி பணத்தில் சொகுசு கார்கள் வாங்கியும் ஊழியர்களுக்கு மாதம் 15,000 ரூபாய் சம்பளம் மற்றும் இன்சென்டிவ் வழங்கி வந்தது குறிப்பிடத்தக்கது. இது இந்த மாதிரி போலி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டெலிகிராம் மூலியமா மெசேஜ் வந்தாலோ, வாட்ஸ்அப் மூலியமா மெசேஜ் வந்தாலோ அதை நம்பி யாரும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆத்தரைஸ்டு டீலர், ஆத்தரைஸ்டு ஏஜென்சிட்ட மட்டுமே நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி போலி ஷேர் மார்க்கெட்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றவங்க எல்லாம் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு அக்கௌண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, நாளைக்கு ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுவாங்க, நாளானைக்கு ஒரு அக்கௌண்ட்டுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஏஜென்சியுமே ஒர்க் ஆகாது. ஷேர் மார்க்கெட் ஏஜென்சி எதுவுமே அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. அதே மாதிரி உங்களுக்கு லோன் ப்ராசஸ் பண்ணி தரோம், நீங்க வந்து 5,000 ரூபா கொடுங்க, 10,000 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி தெரியாத நம்பர்ல இருந்து, அன்ஆத்தரைஸ்டு நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு அப்படின்னா அந்த நம்பருக்குலாம் வந்து நீங்க பதில் சொல்ல வேண்டாம். நீங்க உடனே போர்ட்டல்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, இல்லைன்னா 1930க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ரீட்ரேட் பண்றது என்ன அப்படின்னா, எனிதிங் தட் சவுண்ட்ஸ் டூ குட் டு பி ட்ரூ இஸ் நாட் ட்ரூ. அதனால ஆன்லைன்ல நடக்குதுன்னு சொல்லி எதுவுமே நம்பி மோசடியே நம்ப வேண்டாம். மக்கள் ஒரு அவேர்னஸோட இருக்கணும். ஏதாவது பிரச்சனை அப்படின்னா 1930 ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணுங்க. விநாயகா மிஷன் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை மருத்துவர் நவீன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது விநாயகா மிஷன்ஸ் புதுச்சேரி அறுப்படை வீடு மருத்துவக் கல்லூரி மற்றும் அவசர வைத்திய கல்வியாளர் சங்கம் இணைந்து நடத்தும் CEME 2025 சர்வதேச மாநாடு வருகின்ற 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெறுகிறது.
இம்மாநாட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைக்கிறார் என்று தெரிவித்தார். சர்வதேச மாநாட்டில் 12 சர்வதேச நிபுணர்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட தேசிய அளவிலான முன்னணி நிபுணர்கள் பங்கேற்கின்றனர். மேலும் பிஜிஐ சண்டிகர், எய்ம்ஸ் ரிஷிகேஷ், எய்ம்ஸ் டெல்லி, ஜிப்மர் போன்ற முன்னணி மருத்துவ கல்வி நிறுவனங்களில் இருந்தும் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் மருத்துவ நிபுணர்கள் பங்கேற்கின்றனர். 4 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் தேசிய அளவிலும் உலக நாடுகள் அளவிலும் பேச்சாளர்கள் கலந்து கொண்டு சுமார் 300லிருந்து 350க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகள் மாநாட்டில் சமர்ப்பிக்கிறார்கள் என்று தெரிவித்த டாக்டர் நவீன், நியூரலாஜி சம்பந்தமான நவீன அறுவை சிகிச்சைகள் குறித்து விவரங்கள் இம்மாநாட்டில் பேசப்பட உள்ளது என்றும், மருத்துவ நிபுணர்கள் பங்கேற்கும் சிறப்பு வகுப்புகள், நேரடி பயிற்சிகள் ஆகியவை இடம்பெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இது ஒரு அகாடமிக்கா ஒரு ரிசர்ச் அண்ட் அகாடமிக் ஓரியன்ட் ஒரு ப்ரோக்ராம். மக்களுக்கு இதில் இந்த கான்ஃபரன்ஸ் மூலம் பேச மருத்துவ கண்டுபிடிப்புகள், முன்னேற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அது இந்த மாதிரி கான்ஃபரன்ஸில் டாக்டர்கள் அதை பற்றி கலந்து ஆலோசித்து அது எந்த அளவுக்கு அது பேஷண்ட்டுக்கிட்ட எடுத்துகிட்டு போக முடியும், கொண்டு போகிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த கான்ஃபரன்ஸ் இப்போ நாளையிலேருந்து நடக்குதுங்க. 19, 20, 21 3 நாள் இந்த கான்ஃபரன்ஸ் இங்கே நம்ம கேம்பஸில் நடக்குது. அடுத்த வாரம் 25, 26, 27 ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் எமர்ஜென்சி மெடிசன் சம்மந்தப்பட்ட ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஸோ இப்போ இதை பற்றின டிஸ்கஷன் முடிச்சதுக்கப்புறம் நம்ம எமர்ஜென்சி டாக்டர்ஸும் அந்த டீமும் இருக்காங்க. அவங்களும் உட்காந்து உங்களுக்கு அந்த கான்ஃபரன்ஸ் பற்றி சொல்லுவாங்க. ஸோ 2 கான்ஃபரன்ஸ் நமக்கு இங்கே இதே கேம்பஸில் 2 வாரத்தில் நடக்குது. இது ஒரு பெரிய விஷயம். ஒரே மாசத்துல ஒரு 2 வாரத்துல இவ்வளோ பெரிய 2 ஒரு இது ஸ்டேட் லெவல் கான்ஃபரன்ஸ், இன்னொன்று ஒரு இன்டர்நேஷனல் லெவல் கான்ஃபரன்ஸ் நடக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ இதை பற்றியான விஷயங்கள் மக்களுக்கு சென்றடையணும், உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த அழைப்பு. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சிவாஜி சிலை அருகே மாநில தலைவர் வருண் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் முன்னிலையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் மாநில இளைஞர் அணி துணைத் தலைவர்கள் மகேந்திரன், தமிழரசன், கோகுல், ரவீந்திரன் மற்றும் செயலாளர்கள் புகழேந்தி, ஹரி ஜோசப், பெருமாள் ராஜா மற்றும் மாநில பொருளாளர் சித்தானந்த், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் விஷ்ணு, சபரிநாதன், இன்பராஜ், பாலாஜி உட்பட பாஜக இளைஞர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திருபுவனையில் இயங்கி வந்த புதுவை கூட்டுறவு நூற்பாலை மூலப்பொருள் பஞ்சுவரத்தை காரணம் காட்டி கடந்த 2022 ஆண்டு ஜூன் 8 அன்று 1 வாரம் விடுமுறை அறிவித்து நிர்வாகம் மீண்டும் ஆலையை திறக்காமல் தொடர்ந்து பஞ்சாலை மூடியது. பஞ்சாலை மூடி சுமார் 3 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் இதில் பணிபுரிந்த சுமார் 400க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழந்தனர். மேலும் பணிபுரிந்த ஓய்வு பெற்ற 190க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு இதுவரை நிலுவைத் தொகையும் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் பஞ்சாலையை மீண்டும் திறக்க வேண்டும், தொழிலாளர்களுக்கு நிலுவைத் தொகைகளை வழங்க வேண்டும். கூட்டுறவு நூற்பாலை தொழிலாளர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் மீண்டும் புதுவை கூட்டுறவு நூற்பாலை திறக்க வேண்டும் என வலியுறுத்தி பேரணியாக உள்ளாட்சித்துறை அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகள் கையில் பிடித்துக் கொண்டு பழைய பேருந்து நிலையத்திலிருந்து பேரணியாக புறப்பட்டு அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக உள்ளாட்சித்துறை அலுவலகம் நோக்கி சென்றனர். அப்போது அவர்களை சட்டப்பேரவை அருகே காவல்துறையினர் தடுப்பு கட்டை அமைத்து தடுக்கவே தொழிலாளர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். மூன்று ஆண்டு மூடி கிடக்கல.
புதுச்சேரி கென்னடி நகரில் அமைந்துள்ள லயன்ஸ் கிளப் அலுவலகத்தில் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஹோல்ட் சார்பாக ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் செல்வகாந்தி, சிவகுமார், சுபாஷ் சந்திரபோஸ், ராஜலட்சுமி, செல்வகாந்தி, விஜயலட்சுமி, சிவகுமார் ஆகியோர் தலைமை தாங்கினர். தொடர்ந்து லைன் வைத்தியநாதன் ஆசிரியர்களை வரவேற்று சிறப்புரையாற்றினார். மேலும் லைன் கலியமுத்தி, சுந்தர வடிவேல், ஜெயஸ்ரீ முருகேசன், லாரன்ஸ், லூதராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். சங்க தலைவர் விஜய் ஆனந்த் ஆசிரியர்களுக்கு சால்வை அணிவித்து அனைவரையும் கௌரவப்படுத்தினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் செயலாளர்கள் கணேசன், தனிகாச்சலம் உள்ளிட்ட பலர் விழாவில் கலந்து கொண்டனர். முடிவில் பொருளாளர் ஞான இதயராஜ் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். विजय बाबू, अशोक कुमार पीडी, ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி திருக்கோவிலின் ஆலய நிர்வாகி டாக்டர் சுஜாதா மோகனசுந்தரம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் ஆரோவிலில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி திருக்கோவிலின் நவராத்திரி திருவிழா வருகின்ற செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை விஜயதசமி வரை நடைபெற உள்ளது. நவராத்திரி முன்னிட்டு தினமும் மாலை 4 மணி முதல் 7 மணி வரை அம்மனுக்கு ஸ்ரீ மகா நவாரண பூஜை நடைபெறும். அதனைத் தொடர்ந்து தினமும் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும். மேலும் விழாவில் முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து கட்சி அரசியல் பிரமுகர்களும் மற்றும் அரசு அதிகாரிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர். மேலும் வில்லியனூர் நாட்டிய சாஸ்திராலயா நடனப்பள்ளியிலிருந்து மாணவ மாணவிகளின் நாட்டியம், வாய்ப்பாட்டு மற்றும் இசை கருவிகள் உள்ளிட்ட 10 நாட்கள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. எனவே அனைவரும் வந்து பூஜையில் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்குமாறு விழா குழுவினர் சார்பாக கேட்டுக்கொண்டனர். என்னோட பேர் டாக்டர் சுஜாதா. நான் இங்கே அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் திருக்கோயிலிருந்து பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு ஆரோவில் மெயின் ரோடு, பாண்டிச்சேரி டோல்கேட் அருகில் இருக்குது. இந்த கோயிலில் சித்தரம்மா, ரோணாம்பிகா அம்மையார் ஏற்படுத்தி நமக்காக கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அவங்களோட ஜீவ சமாதியும் இங்கே பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்குது. இந்த கோயிலில் ராஜராஜேஸ்வரி அம்பாள் நமக்கு எல்லாருக்கும் அருள் பாலிச்சுட்டு இருக்கிறாங்க. வருகிற நவராத்திரி திருவிழா இந்த கோயிலில் வெகு சிறப்பாக 22ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரைக்கும் நடைபெற போகுது. தினமும் அம்பாளுக்கு மகா நவாவரண பூஜையும், அது மட்டும் இல்லாமல் நாட்டிய சாஸ்திராலயா வில்லியனூர் பள்ளிக்கூடத்திலிருந்து 10 நாளும் நமக்காக கலை நிகழ்ச்சிகளை நடத்தி தர்றதுக்கு ஸ்ரீகுரு மாதவி அம்மாவும் ஸ்ரீகுரு உமா அம்மாவும் ஒத்துக்கிட்டு நமக்கு இந்த விழா ஏற்பாடை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பொதுமக்களும் எல்லாரும் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று அம்பாள் அருளை பெறுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுபான கடைகளை மூட வேண்டும், புதுச்சேரி முழுவதும் உள்ள மதுபான கடைகளின் நேரத்தை குறைக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கொக்கு பார்க் சந்திப்பில் நடைபெற்றது. பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில துணை அமைப்பாளர் வடிவேல் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பாமகவினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் கொக்கு பார்க்கில் இருந்து ஊர்வலமாக சென்ற பாமகவினர் கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. காரைக்கால் மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் முன்பு மறைந்த இந்து முன்னணி நிறுவனர் ராமகோபாலன் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக காரைக்கால் மாவட்டம் மற்றும் நகர இந்து முன்னணி சார்பில் ராமகோபாலன் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். காரைக்கால் நகர தலைவர் பொறியாளர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அலங்கரிக்கப்பட்ட ராமகோபாலன் உருவப்படத்திற்கு இந்து முன்னணி நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.
புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த JCM மக்கள் மன்ற நிர்வாகி கூறுகையில், ஒவ்வொரு மழைக்கும் புதுச்சேரியின் கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர் மற்றும் அதனை சுற்றியிருக்கும் சாமிப்பிள்ளை தோட்டம் போன்ற பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பல கோடி ரூபாய் நஷ்டமாகிறது. இந்த முறை JCM மக்கள் மன்றம் சார்பில் ஜோஸ் சார்லஸ் கால்வாய்களை தூர்வாருவதற்கு எங்களை அனுப்பி வைத்தார். நாங்கள் ஹிட்டாச்சி, லாரி, JCB ஆகிய வாகனங்களை வைத்து சுத்தப்படுத்த ஆரம்பித்தோம். நாங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் நாங்கள் டெண்டர் விட்டுவிட்டோம், 15 நாட்களில் பணி ஆணை வழங்குவோம் என தெரிவித்தனர். அதன்பின் அடுத்த ஒரு 15 நாட்களில் நாங்கள் எப்போது வேண்டுமென்றாலும் தூர்வாரும் பணியை மேற்கொள்வோம் என சொன்னார்கள். இப்போதும் பணி ஆணை இல்லாமல் இடையில் வந்து பணியை செய்து கொண்டுதான் போகிறோம் என தெரிவித்தார். திரும்பவும் காவல்துறையினருடன் வந்து பணிகளை நிறுத்தி FIR போடப்பட்டுள்ளது. இப்போது புதுச்சேரி பொதுப்பணித்துறையும் பணிகளை சரியாக செய்ய மாட்டேங்கிறாங்க. சேவை அடிப்படையில் ஒருத்தர் இலவசமாக பண்றதையும் செய்வதில்லை. டெண்டர் விட்டால் லட்சக்கணக்கில் செலவாகும், அதுவும் மக்களின் வரிப்பணம் தான். அதை ஒரு தொண்டு நிறுவனம் இலவசமாக செய்து தருகிறோம் என்றால் பணம் வந்து அரசுக்கு மிச்சமாகும். லாஸ்பேட்டை காவல்துறையில் எங்களை இரு தரப்பிலும் சுமூகமாக செல்ல அறிவுறுத்தினர். நாங்கள் JCM மக்கள் மன்றம் சார்பாக பொதுமக்களுக்கு எங்கு எல்லாம் இடையூறு இருக்குதோ அங்கெல்லாம் நாங்கள் இறங்கி ஒர்க் பண்ணுவோம். அதனால் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று அவர் கூறினார். இன்னொரு கேள்வி, நீங்கள் வந்து ஏன் இப்போ வரீங்க, நீங்கள் வந்து முதவே வந்திருக்கலாமேன்ற மாதிரி. இப்போ சார்லஸ் சார் இப்போ தான் எங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. நாங்கள் வந்து அதை செஞ்சுருக்கிறோம். எங்களை வந்து செய்ய விடாமல் PWல வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க, வேலை செய்யக்கூடாது, மீறி செஞ்சிங்கன்னா ஆல்ரெடி எஃப்ஐஆர் போட்டாங்களாம். ஆனால் யாரும் இன்னான்னு மென்ஷன் பண்ணாமல் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் திரும்ப வேலை செஞ்சீங்கன்னா நாங்கள் வந்து எஃப்ஐஆர் போடுவோம், வேலை செய்ய விடமாட்டோம்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் உள்ளே என்ன சொல்லிட்டு வந்திருக்கோன்னா, நாங்கள் க்ளீன் பண்ணி தான் இருப்போம், நீங்கள் லெட்ரு கொடுங்க PWலேருந்து, அவங்க எஃப்ஐஆர் போட்டோம், அது இன்னமும் நாங்கள் வந்து சட்ட ரீதியாக அதை நாங்கள் வந்து சந்திச்சுக்கிறோம், அந்த மாதிரி தான் பேசிட்டு வந்துடுறோம். உள்ளே இவர் உதவி ஆய்வாளர் இருந்தார், ஐயா நல்லா விதமாக பேசி அனுப்பிச்சி விட்டார். ஒன்றும் எதுவாக பேசுகிறேன், நீங்கள் கொஞ்சம் ஸ்மூத்தாக போங்க, 2 பேருமே உட்காந்துன்ற மாதிரி சொன்னாங்க. பாம்பு முத கொண்டு வருது, குழந்தை பச்சை பிள்ளையெல்லாம் வச்சுன்னு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். வீட்டு உள்ளெல்லாம் தண்ணி பூந்து ரொம்ப கஷ்டப்படுறோங்க. நாங்கள் இது ஊந்தே 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது, எதுவுமே இதாகல. அது சுத்தமாக இந்த வாய்க்கால தூர் வரலவே இல்லை. அதெல்லாம் எதுவுமே இல்லை, அப்படி காட்டுக்கணும். இப்போ லாஸ்ட்டாக வெள்ளம் வந்ததுங்க, அதில் எல்லா பொருளும் என் பையன் வண்டி முத கொண்டு அடிச்சுக்கிட்டு போச்சுங்க. யாரும் வந்து என்ன கூட சொல்ல, நாங்கள் எல்லாம் செல்லுலலாம் போட்டு வச்சோம். என் பையன் வண்டி இறங்கி எடுத்தான் என் வண்டியை. 2 வண்டி புது வண்டி அப்படியே ஊந்து கிடந்தது. யாரும் வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ணலை, பசங்களே தான் பண்ணாங்க, எதுவுமே செய்யலைங்க. அந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த பாதி இடம் செஞ்சாங்க, இந்த லைன் ஃபுல்லாக எதுவுமே செய்யலைங்க யாரும். இது அப்படியே தாங்க கிடக்குது வருஷ கணக்கில். குழந்தை குட்டிகளை வச்சுக்கிட்டு கொஞ்சம் மழை வந்தாலும் வெள்ளம் வந்துருங்க உள்ள. எதுவாக இருந்தாலும் நாங்களே வந்து எல்லாம் பண்ணி நிற்கிறோம், நாங்கள் சுத்தம் பண்ணி நிற்கிறோம் செலவு பண்ணி. குழந்தை குட்டி வச்சுக்கிறதால இவங்க எல்லாம் சுத்தம் பண்ணி கிடக்குறாங்க. நாங்கள் எந்த அதிகாரியும் வந்து இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஒரு வண்டி விடனா கூட எங்களுக்கு பயமா இருக்கு, ஒரு வண்டி விடுறா கூட பயமா இருக்கு. அந்த வண்டி எடுத்து விடுறது கூட எங்களுக்கு வாய்ப்பு இல்லை, இடம் இல்லை. அப்படியே நின்னா கூட ஊந்துருது, கொஞ்சம் தண்ணி வந்தாலும் மேலே ஏறி வருது. அதுவும் எதுவுமே செய்யவே இல்லை. எதுக்கு இது மாதிரி பண்ணின்னு இருக்கிறீங்க? அல்றேன்னு சொல்லக்குள்ள அள்ளிட்டு போக வேண்டியதுனா எவ்வளோ பூச்சி வருது, குழந்தைங்க இங்கே இருக்குது. பார்த்தா அதுக்கு தண்ணி வர சரியில்லை எங்களுக்கு. இங்கே எந்த பாதுகாப்பும் கிடையாது, ஒரு லைட்டு கிடையாது. இன்னமும் ஒரு 4 குடும்பம் இருக்குது, 4 குடும்பம் இருக்குதுன்னா பேர் யாரும் வந்து பார்க்க மாட்டுறாங்க எங்களை. காரைக்கால் திருநள்ளாரை சேர்ந்த நந்தா மீது ஏற்கனவே அடிதடி உள்ளிட்ட 13க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சமீபத்தில் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அந்த வழக்கில் சாட்சியளித்த சிறுமியின் உறவினர் சிவம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. திருநள்ளாறு பேருந்து நிலையத்திலிருந்து சிவத்தை அரிவாள் கொண்டு 3 பேர் சரமாரியாக வெட்டினர். இரத்த வெள்ளத்தில் படுகாயமடைந்த அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இச்சம்பவம் திருநள்ளாற்றில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இச்சம்பவம் குறித்து திருநள்ளாறு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் நந்தா உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதில் இருசக்கர வாகனத்தில் வந்து வெட்டிய இளைஞர்களான மாதேஷ், அப்துல் ரஹ்மான், நவநீத கிருஷ்ணன் ஆகிய 3 மற்றும் வெட்டுவதற்காகவே அரிவாள் செய்து கொடுத்த கார்த்திக், இதற்கு ஸ்கெட்ச் போட் கொடுத்த சந்தோஷ் மற்றும்
ரகு ஆகியோர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதில் சந்தோஷ், ரகு ஆகியோர் முதற்கட்டமாக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு அவர்கள் பயன்படுத்திய விலை உயர்ந்த இருசக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டது. தலைமறைவாக உள்ள 4 பேரை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைத்து மதுரை, திருநெல்வேலி பகுதிகளில் தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர். சிறையில் இருந்தபோதும் சாட்சியை கொலை செய்த நந்தா தனது கூட்டாளிகளை ஏவி இருந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் தாக்குதலுக்காகவே அரிவாள்கள் தயாரிக்கப்பட்டதும் திட்டம் நந்தா தலைமையிலேயே நடந்ததும் காவல்துறையினர் விசாரணையில் அம்பலமானது. புதுச்சேரி வில்லியனூர் கொம்பியின் ஒதியம்பட்டு ஸ்ரீ நீல சரஸ்வதி சமேத உச்சிஷ்ட கணபதி ஆலயம் மற்றும் ஸ்ரீ தத்துவ போதானந்தா சரஸ்வதி சுவாமிகள் 6ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவினை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கிற்கு மஞ்சள், குங்குமம், புஷ்பங்களை கொண்டு பூஜை செய்தனர். பெண்கள் தங்களின் வேண்டுதல்கள் நிறைவேற கோரி விளக்கிற்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு உச்சிஷ்ட கணபதிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஒதியம்பட்டு கிராம பொதுமக்கள், ஸ்ரீ நீல சரஸ்வதி சமேத உச்சிஷ்ட கணபதி ஆலயம் மற்றும் ஸ்ரீ தத்துவ போதானந்தா சரஸ்வதி சுவாமிகள் செய்திருந்தனர். ஆலயத்தின் சார்பாக அன்னதானமானது ஏற்படுத்தும். அப்படியே அனைவரும் அப்படியே உட்கார்ந்துட்டு இருங்க. வெயிட் பண்ணுங்க. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.